Hello student, Unit 1, Numbers, Exercise 1.1, Question number 5. Draw a number line and represent the following rational numbers. கிவனில் கொடுக்கப்பட்ட ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நம்பர் லைன் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த தேர்ட் கொஷின் ஃபோர்த் கொஷின் எல்லாமே நம்பர் லைன் கொடுத்து ரேஷனல் நம்பர் ஃபைன் பண்ண சொன்னாங்க. ஆனால் இதில் ரேஷனல் நம்பர் கொடுத்து நம்பர் லைனை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிஃப்த்து கொஷின் நல்லா புரியணும் அப்படின்னா தேர்டு கொஷினையும் ஃபோர்த்து கொஷினுக்கான வீடியோ இதில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் ஃபிஃப்த்து கொஷின் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். சப்டிஷன் நம்பர் 1 பார்த்துடலாம். சப்டிஷன் நம்பர் 1, 9 divided by 4. 9 divided by 4 ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா நியூமரேட்டர் வேல்யூ டிவைடண்ட், டினாமினேட்டர் வேல்யூ டிவைசர். ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றினாத்தான் நம்பர் லைனில் அப்ளை பண்ண முடியும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு லாங் டிவிஷன் மெத்தடை அப்ளை பண்ணும். லாங் டிவிஷன் மெத்தட் ரைட் சைடு கார்னரில் ரைட் பண்ணிக்கலாம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடிய ரேஷனல் நம்பரை லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணால் டிவைட் அண்ட் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருங்க, டிவைஸரை வெளியில் கொடுத்துருங்க. இப்போ டிவைட் பண்ணால் 1 4 is 4, 2 4s are 8. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா ரிமைண்டர் 1 கிடைக்கும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய ரேஷனல் நம்பரை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றோன்னா அதுக்கு ஃபார்முலா கோசன், ரிமைண்டர் டிவைடிங் பை டிவைசர். இப்போ கோசனுக்கான வேல்யூ இங்கே என்ன இருக்குன்னா 2 இருக்குது. இதுதான் கோசன். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர், இதுதான் ரிமைண்டர். ரிமைண்டர் 1 டிவைடிங் பை டிவைசர் 4. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆன்சரை ரைட் பண்ணிடலாம். ஈக்குவல் 9 டிவைடிங் பை 4 ஈக்குவல் கோசன் 2 ரிமைண்டர் 1 டிவைடிங் பை டிவைசர் 4. ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் நமக்கு முடிஞ்சது. ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் முடிஞ்சது. ஆனால் கொஷின் என்ன கேட்டிருக்கானா ட்ரா ஏ நம்பர் லைன் கேட்டிருக்காங்க. நம்ம ஆன்சரை தான் ட்ரா பண்ணியிருக்கோம், நம்பர் லைனை ட்ரா பண்ணலாம். அப்போ நம்பர் லைன் நம்ம ட்ரா பண்ணிடலாம். நம்பர் லைன் ஃபார்ம் பண்ணிடலாம். இங்கே 0, இங்கே -1, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 எக்ஸட்ரா வேணுன்னா நம்ம போட்டுக்கலாம். நம்ம 2ல் தான் ஆரம்பிச்சிருக்கு. இங்கே 2ல் இருந்து 2க்கும் 3க்கும் மட்டும்தான் இந்த நம்பர் லைன் நமக்கு இருக்கும். 2க்கும் 3க்கும் இடையில் இந்த நம்பர் லைன் நமக்கு இருக்குது. இதை ஏன் 1 டிவைட் பை 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 2க்கும் 3க்கும் இடைப்பட்ட இந்த நம்பரை 4 பார்ட்டாக பிரிக்கணும். அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். தேர்டு சமையும் ஃபோர்த்து சமையும் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இதை 4 பார்ட்டாக நம்ம பிரிக்கணும். 4 பார்ட்டாக பிரிச்சிடலாம். 1 2 3 4. இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. 4 பார்ட்டாக பிரித்ததுனால நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டிவைடிங் பையில் 4 கொடுப்போம். டிவைடிங் பையில் 1 டிவைடிங் பை 4, இங்கே ஒரு 1 டிவைடிங் பை 4, 1 டிவைடிங் பை 4, 1 டிவைடிங் பை 4னு கொடுப்போம். அங்கே உள்ள 4 தான் இங்கே 1 டிவைடிங் பை 4னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 1 டிவைடிங் பை 4னா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஆன்சர் முடியுது. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஆன்சர் முடியுது. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பிளேஸில் நமக்கு இருக்கும். அப்போனா 9 டிவைடிங் பை 4ங்கிற ரேஷனல் நம்பர் இந்த பிளேஸில் இருக்கும். நம்பர் லைன் ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான நம்பர் லைன் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. சப்டிஷன் நம்பர் 2க்கு போயிடலாம். சப்டிஷன் நம்பர் 2ல் -8 டிவைடிங் பை 3. -8 டிவைடிங் பை 3. இந்த லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம அப்ளை பண்ணிடலாம். லாங் டிவிஷன் மெத்தடில் எழுதுனா டிவைடண்டை உள்ளே கொடுத்துருங்க, டிவைஸரை வெளியில் கொடுத்துருங்க. 1 3 is 3, 2 3s are 6. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 2 கிடைக்குது. நம்ம இதை எப்படி ஃபார்மேட்டில் ரைட் பண்ணோம்னா கோசன் ரிமைண்டர் டிவைசர்.
கோசன்ட்டுக்கான வேல்யூ இங்கே இருக்குது, கோசன் 2. ரிமைண்டர் இங்கே இருக்குது, ரிமைண்டரும் 2 தான். டிவைசர் இங்கே இருக்குது, டிவைசர் 3. இந்த வேல்யூவை நம்ம ஆன்சரில் ரைட் பண்ணிடலாம். ஈக்குவல் கோசன் 2 ரிமைண்டர் 2 டிவைசர் 3. ஃப்ரெண்டில் மைனஸ் இருக்குது, மைனஸ் சிம்பிள் அப்படியே கொடுத்துலாம். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிஞ்சது. செகண்ட் கொஸ்டினுக்கான நம்பர் லைன் ஃபார்ம் பண்ணிடலாம். நம்பர் லைன் வரைஞ்சாச்சு. இப்போ -2லேருந்து -3க்குள்ளே இருக்கும். அப்போனா நமக்கு இங்கே எழுதலை, இங்கே 0 ரைட் பண்ணிக்கிறோம். இங்கே 0, இந்த சைடு 1, இங்கே -1, இங்கே -2, இங்கே -3. நமக்கான நம்பர் லைன் -2லேருந்து -3க்குள்ளே தான் இருக்கும். -2லேருந்து -3க்குள்ளே இருக்கும். -2வை இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிளேஸில் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த பிளேஸில் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அப்போ -2லேருந்து -3 வரைக்கும் உள்ள இந்த நம்பரை நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சிடலாம். 1 2 3 கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 3 பார்ட்டாக பிரிச்சனால தான் அங்கே டிவைடிங் பைல 3 வரும். அப்போ நம்ம இப்படி எப்படி ரைட் பண்ணுவோம்? 1 டிவைடிங் பை 3, 1 டிவைடிங் பை 3, 1 டிவைடிங் பை 3ன்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். நமக்கான ஆன்சர் 2 டிவைடிங் பை 3. அப்போ செகண்ட் பார்ட்டோட நமக்கான ஆன்சர் முடியுது. செகண்ட் பார்ட்டோட இந்த பார்ட்டோட நமக்கான ஆன்சர் வந்து முடியுது. இதுக்கான இந்த பார்ட்டோட ஆன்சர் வந்து நமக்கு முடியுது. செகண்ட் பார்ட்டில் முடியறனால நமக்கு தேவையான -8 டிவைடிங் பை 3 இந்த பிளேஸில் இருக்கும். -8 டிவைடிங் பை 3 செகண்ட் பார்ட்டில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்டில் நமக்கு தேவையான -8 டிவைடிங் பை 3 நம்ம நம்பர் லைனில் ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 3 போயிடலாம். சப்டிவிஷன் நம்பர் 3ல் -17 டிவைடிங் பை -5 இருக்குது. இங்கே நியூமரேட்டர் வேலையும் மைனஸ் இருக்குது, டினாமினேட்டர் வேலையும் மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸையும் நம்ம டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணால் ஈக்குவல் நமக்கு என்ன இருக்குன்னா 17 டிவைடிங் பை 5நாலும் ஈக்குவல் தான். அப்போ நம்ம டேரெக்டாகவே 17 டிவைடிங் பை 5ன்னு சொல்லி எழுதிக்கலாம். சப்டிவிஷன் நம்பர் 3 17 டிவைடிங் பை 5. இதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடலாம். லாங் டிவிஷன் மெத்தடில் டிவைட் அண்ட் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருங்க, டிவைஸரை வெளியில் கொடுத்துருங்க. 1 5 is 5, 2 5s are 10, 3 5s are 15. இப்போ 3 5s are 15. சப்ராக்ஷன் பண்ணோம்னா 2 கிடைக்குது. இதோடைய ஃபார்மேட் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா வந்து கோசன் ரிமைண்டர் டிவைசர். கோசன் வந்து நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இதுதான் கோசன். கோசன் 3 ரிமைண்டர் 2 டிவைசர் டிவைடிங் பை 5. இப்போ இதை ஆன்சரில் ரைட் பண்ணிடலாம். 17 டிவைடிங் பை 5 ஈக்குவல் 3 2 டிவைடிங் பை 5. அதாவது கோசன் ரிமைண்டர் டிவைசர். தேர்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் முடிஞ்சது. நம்பர் லைன் ஃபார்ம் பண்ணிடலாம். தேர்ட் சப்டிவிஷனில் 3 2 டிவைடிங் பை 5, 3 2 டிவைடிங் பை 5னா 3க்கும் 4க்கும் இடையில் தான் இந்த நம்பர் லைன் இருக்கும். அப்போனா நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே -1, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4 அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஆன்சர் இந்த 3க்கும் 4க்கும் இடையில் தான் இருக்கும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிவைடிங் பையில் 2 டிவைடிங் பை 5. அப்போனா இந்த 3லேருந்து 4 வரைக்கும் உள்ளதை 5 பார்ட்டாக நம்ம வந்து டிவைட் பண்ணணும். 5 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணிடலாம். 1 2 3 4 5. 1 2 3 4 5 பார்ட்டாக டிவைட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம எப்படி எழுதுவோம்? 5 இருக்கனால டிவைடிங் பை டினாமினேட்டரில் 5 கொடுக்கணும். 1 டிவைடிங் பை 5, 1 டிவைடிங் பை 5, 1 டிவைடிங் பை 5, 1 டிவைடிங் பை 5, 1 டிவைடிங் பை 5. நமக்கான அந்த நம்பர் லைன் இந்த செகண்ட் பார்ட்டோட முடியும். இந்த செகண்ட் பார்ட்டோட நமக்கான நம்பர் லைன் முடியும். அப்போனா 3 2 டிவைடிங் பை 5ங்கிறது இந்த பிளேஸில் இருக்குது. 3 2 டிவைடிங் பை 5 வந்து நமக்கு என்ன
இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் 17 டிவைடிங் பை 5ங்கிற ரேஷனல் நம்பர். இதுதான் நமக்கு தேவையான நம்பர் லைன். தேர்டுக்கான நம்பர் லைன் நம்ம ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 4 -15 டிவைடிங் பை 4. சப்டிவிஷன் நம்பர் 4 ரைட் பண்ணிக்கலாம். -15 டிவைடிங் பை 4. இதுக்கான லாங் டிவிஷன் மெத்தடை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிடலாம். லாங் டிவிஷன் மெத்தடில் டிவைட் அண்ட் பாக்ஸ்குள்ளையும் டிவைஸரை வெளியிலையும் போட்டுடலாம். 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16. அப்போ 3 4s are 12. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 3 கிடைக்குது. இதை எந்த ஃபார்மேட்டில் நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷனல் நம்பரை மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றோம்னா கோசன், ரிமைண்டர், டிவைசர். இப்போ கோசன் இங்கே இருக்குது நமக்கு 3, டிவைசர் இங்கே இருக்குது, ரிமைண்டர் 3, டிவைடிங் பை டிவைசர் 4. இது ஆன்சரில் ரைட் பண்ணிடலாம். -15 டிவைடிங் பை 4 ஈக்குவல் 3 டிவைடிங் பை 4. இதுதான் சப்டிவிஷன் நம்பர் 4க்கான ஆன்சர். இங்கே ஃப்ரண்டில் மைனஸ் சிம்பிள் இருக்கனால -3 டிவைடிங் பை 4. இதுக்கான நம்பர் லைன் எடுத்து ஃபார்ம் பண்ணிடலாம். நம்பர் லைனில் நமக்கு தேவையான ஆன்சர் -3லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போ -3லேருந்து -4க்குள்ளே தான் இருக்கும். ஒரு 0 இங்கே கொடுத்துடலாம். 0 1 -1 -2 இங்கே -3 இங்கே -4. -3லேருந்து -4க்குள்ளே தான் நமக்கான நம்பர் லைன் இருக்குது. -3லேருந்து -4க்குள்ளே. அப்போனா -3லேருந்து -4க்குள்ளே உள்ளதை 4 பார்ட்டாக நம்ம பிரிக்கணும். 1 2 3 4. இதை ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எழுதையில் இப்போ எப்படி எழுதுவோம்? டிவைடிங் பை 4 பார்ட் இருக்கனால டிவைடிங் பையில் 4, டினாமினேட்டரில் 4, 1 டிவைடிங் பை 4, 1 டிவைடிங் பை 4, 1 டிவைடிங் பை 4, 1 டிவைடிங் பை 4. நமக்கு ஆன்சர் -3 டிவைடிங் பை 4. அப்போனா தேர்டு பார்ட்டில் இருக்குது. இது ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட். இந்த பிளேஸில் தான் இதோட நமக்கு ஆன்சர் முடியுது. அப்போ இந்த பிளேஸில் தான் நமக்கு தேவையான ஆன்சர் இருக்கணும். அப்போனா -3 டிவைடிங் பை 4ங்கிறது இந்த பிளேஸில் தான் இருக்குது. இதனுடைய ஒரிஜினல் நம்பர் -15 டிவைடிங் பை 4ங்கிற நம்பர் இந்த பிளேஸில் தான் இருக்குது. இதுதான் நமக்கு தேவையான நம்பர் லைன். ஒரு நம்பர் லைன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடியதை மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு லாங் டிவிஷன் மெத்தடை அப்ளை பண்ணணும். லாங் டிவிஷன் மெத்தடை அப்ளை பண்ணி லாங் டிவிஷனில் கிடைக்கக்கூடிய வேல்யூவை கோசண்டாகவும் ரிமைண்டராகவும் டிவைஸராகவும் நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் அதில் எந்த பார்ட்லேருந்து எந்த பார்ட் வரைக்கும் எவ்வளோ தூரம் நம்ம பிரிக்கணும், எப்படி டிவைட் பண்ணணும்னு சொல்லி அதில் தெளிவாக நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.